ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வர்ஷிப்ல பாட போற பாடல் வந்து இயேசு எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிற ஒரு பாட்டை பத்தி பாட போறோம். அவர் நமக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. அது வந்து அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து நமக்குள்ளார வச்சிருக்கவே முடியாது. அதை வந்து நம்ம பாடி மித்தவங்களுக்கு சொல்லணும். அப்படியே அதை பத்தின ஒரு பாடல். ஆம், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள், இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள், மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் தயை பெருத்தோரவர், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவான், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவான், உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள், உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெங்கும் சொல்லிடுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவின் கூர்முற்றுமாய் ஒளித்தாரவர், சாத்தானை சிலுவை மீதில் ஜெயித்தாரவர், சாவின் கூர்முற்றுமாய் ஒளித்தாரவர், பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர், பாதாள வல்லமைகள் பரிகரிக்க பிறந்தாரவர், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள், இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஹalleluya. அடுத்த பாட்டு வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளார நாம வாழும் பொழுது அவரு ராஜ்யத்துல இருக்கிற அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி ஒரு பாட்டு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும்,
ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே. மங்காத பூக்களுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையேகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம். பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மலையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகன் மீட்பருள்வாரே. நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்க வாழ்வை அளிப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.
அப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் 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 என்ற ஆண்டவரே அப்பா தூதர்களோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே நீர் செய்த எண்ணில் அடங்கா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமே நீர்தான் ஆண்டவரே. அப்பா நீர் எங்க வாழ்க்கையில இல்லைன்னா ஆண்டவரே அப்பா நாங்க நிர்மூலமாக இருப்போம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே பாவத்தை ஆண்டவரே சிலுவையில ஜெயித்து ஆண்டவரே எங்களுக்காக மரண பரியந்தம் ஆண்டவரே உம்மை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா நீர் உயிரோடு எழுந்து ஆண்டவரே இன்னைக்கு சிங்காசனத்துல ஆண்டவரே நீர் வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. அப்பா நீர் எங்களுக்காக இன்னமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எங்களுக்காக சிந்தப்பட்டு ஆண்டவரே உம்முடைய குற்றமற்ற இரத்தத்திற்காக நன்றி, மீட்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா மறுபடியுமாக ஆண்டவரே எங்களை மீட்டு கொள்ள நீர் வருவீர் ஆண்டவரே அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்காக நீர் அருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. இந்த நேரத்திலயும் ஆண்டவரே அப்பா இந்த பைபிள் ஸ்டடிய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் இயேசு சுவாமி அப்பா பிரதரோட இருந்த நீர் அப்பா இடைப்படுங்க சுவாமி அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலை ஆக்கும்ங்கிற வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா சத்தியம் ஆண்டவரே எங்களுக்குள்ளார வந்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எங்க திங்கிங்ல எங்களோட ஆக்ஷன்ஸ்ல ஆண்டவரே அப்பா ஒரு விடுதலை ஆண்டவரே நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. இயேசு சுவாமி பரிசுத்த ஆவியானவரே எங்க மனக்கண்களை திறந்தருளுங்க. எங்களுக்கு எங்க புத்திக்கு எட்டாத காரியங்கள்ல ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க சுவாமி. உங்க கரங்கள்ல இந்த பைபிள் ஸ்டடி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ரினியூவல் ஆஃப் த மைண்ட் என்ற டைட்டிலே நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். மனம் புதிதாகுதல் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சாங்டிபிகேஷன், அதாவது பரிசுத்தமாகுதலை குறித்து பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமாகுதலில் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரினியூவல் ஆஃப் த மைண்ட், மனம் புதிதாக வேண்டும். ரினியூவல் ஆஃப் த மைண்ட்ல காட் பில்ட்ஸ் அவர் கேரக்டர் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். தேவன் நம்மை நற்குணசாலியாக்குகிறார், நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சிறு குழந்தைக்கு நாம் எப்படி சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோமோ அதே போல தேவனும் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்முடைய எண்ணங்களையும் நம்மளுடைய குணங்களையும் மாற்றி நம்மை கர்த்தரை போல மாற்றி வருகிறார். அவரை போலவே நம்மை உருமாற்றி வருகிறார். ஆனால் இந்த பயணத்துல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். The battle of spirit and flesh. The Christian calling is a battle of spirit and flesh. ஏதோ கிறிஸ்துவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாய் நிம்மதியாய் இது இருந்துவிடும் அப்படி என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் கிறிஸ்தவனாக நாம் மாறின உடனேயே நம்முடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறதை நம்மால் உணர முடியும். கிறிஸ்தவர்கள் ஆவதற்கு முன்பதாக, மறுபடி பிறப்பதற்கு முன்பதாக மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறதில்லை. ஏன்னா ஆவியும் மரித்திருக்குது. அதே போல கிறிஸ்தவர்கள் ஆன பின்பதாக ஆவியானது உள்ளான மனுஷனிலே புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொண்டபடியினாலே மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது. எவ்ரி சிங்கிள் டே தேர் இஸ் அ பேட்டில். அதை நாம் நம்மளுடைய சரீரத்துல பார்க்க முடிகிறது. சரீரம் ஒரு பக்கம் இழுக்கிறது, உள்ளான மனிதர்களே ஆவி ஒரு பக்கம் இழுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பதாக உள்ளான மனுஷன் மரித்திருக்கிறான், மரித்தே இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் கிறிஸ்துவை போல மாறிவிட்டான். கிறிஸ்துவை உள்ளான மனுஷனிலே தரித்து கொண்டு விட்டான். பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல வந்து விட்டார். ஆனா இன்னும் அந்த உலகத்துல வாழ்கிறபடினால பாவ மாம்சம் என்ன பண்ணுகிறதுனா நம்மை போராட பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த சோல் என்ன பண்ணுகிறது, அங்கதான் நமக்கு தாட்ஸ், எமோஷன்ஸ், சித்தம் எல்லாமே இருக்குது. இப்ப நம்ம மாம்சத்தை தெரிந்து கொள்ளலாம், இல்லைன்னா கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளலாம். உள்ளான மனுஷனாகிய கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளலாம், இல்லைன்னா பழைய மனுஷனாகிய மாம்சத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் போராட்டம். இதை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. யாரும் வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். ஓகே, நானே வாசிக்கிறேன். பின்னும்
நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. திஸ் இஸ் த பேட்டில் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் ஃபிளஷ். இந்த போராட்டம் அந்த மாம்சத்திலிருந்து எடுபடும் நாள் வரைக்கும், அதாவது எதர் மரணம் அல்லது கிறிஸ்து நம்ம இந்த சரீரத்திலிருந்து விடுதலையாக்கும் நாள் பரியந்தம் இது இருக்கும். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 7ஆம் அதிகாரம் 14-19 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். அதாவது according to the inner man, I want to side with God. I want to obey God. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். But there is another law that is working against me. There is a totally different scheme than my spirit that is working against me in my body என்று பவுல் சொல்கிறார். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. It is always subjecting. My flesh is always subjecting my mind to sin, to flesh அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று என்னை யார் விடுதலையாக்குவா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இல்லையா? அப்ப நம்ம விரும்புகிறதை செய்கிறதில்லை, விரும்பாததை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த போராட்டம் நம்மளால உணர முடிகிறது. இப்படி நாம் போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே தான் கர்த்தர் நம்மை தனியாய் கைவிடுகிறது இல்லை. எப்படி அவர் கைவிடுகிறது இல்லைன்னா, அவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்கிறார். நம்மோடு இருந்து நம்மை மறுரூபமாக்குகிறார். இந்த போராட்டம் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கதான் செய்யும். பரிசுத்தமா 100% நான் மாறிட்டேன் ஒருத்தரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து வழி நடத்துகிறார். அப்ப இந்த மனம் மறுரூபம் ஆகுது பார்த்தீங்களா? ஆகி எப்பொழுதுமே உள்ளான மனுஷனை தரித்துக் கொள்கிறது தான் இந்த ரினியூவல் ஆஃப் த மைண்ட். அது மாத்திரமல்ல, இந்த நற்கிரியைகளை கர்த்தரை தொடங்குகிறார். ரட்சிக்கப்பட்ட போது, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறக்கும் பொழுது கர்த்தரே நமக்குள் வந்து வாசம் பண்ணி நமக்குள்ளே நற்கிரியைகளை துவங்க பண்ண ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு தொடங்கின நற்கிரியை கடைசி வரையந்தும் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தரே அதை வழி நடத்திட்டு வருகிறார். அதாவது கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை முழுமையாகவும் புதுமையாக்கி கொண்டே வருகிறார். நாம் தேவனுடைய செய்கையாவே இருக்கிறோம் என்று வேதமும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-8 வரை உள்ள வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க விசுவாசம் இருக்குது, விசுவாசத்துல ஆரம்பிச்சிட்டீங்க. பட் அதோட தைரியத்தை ஆட் பண்ணுங்க, அதோட கொஞ்சம் ஞானத்தை ஆட் பண்ணுங்க, அதோட கொஞ்சம் இச்சை அடக்கத்தை ஆட் பண்ணுங்க, அப்புறம் பொறுமையை ஆட் பண்ணுங்க, தேவபக்தி ஆட் பண்ணுங்க, சகோதர சிநேகத்தை ஆட் பண்ணுங்க. இவைகள் எல்லாம் உங்களிடத்துல உண்டாயிருந்து பெருகினால் அப்பொழுது நீங்க கர்த்தருடைய அறிகிற அறிவில வளருவீங்க. அப்பொழுது நீங்க தேவனை போல கொஞ்சம் கொஞ்சமா மறுரூபமாகி வருவீங்க, மறுரூபமாகுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்ம தனியாய் விடுகிறதில்லை. ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் பாத்தீங்கன்னா காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப் இன் அவர் லைஃப். அதாவது ஒரு புயவன் எப்படி களிமண்ணை வணைகிறானோ அதே போல கர்த்தர் நம்மை வணைகிறார். எரேமியாவை என்ன பண்றார்? ஒரு நாள் கர்த்தர் அழைத்து, நீ குயவன் வீட்டுக்கு போப்பா அப்படின்றார். குயவன் வீட்டுல அவர் குயவன் எப்படி அந்த களிமண்ணை அழகா வணைகிறார், அது மாதிரி நானும் உங்களை வணைகிறேன். ஒருவேளை அந்த பானையோ அந்த களிமண் ஒரு மாதிரி சிதைந்து போனாலும் அதை திரும்ப எடுத்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வணைகிறார். அந்த குயவன் வணைகிறார். அதே போல கர்த்தரும் என்ன உடப்படுகிறார்? நம்மை கைவிடுகிறதில்லை, நம்மை தள்ளி போடுகிறதில்லை. என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லி அவர் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை வணைகிறது போல கர்த்தர் நம்மை வணைகிறார். நீங்க எனக்கு வளைஞ்சு கொடுங்க, எனக்கு ஒப்பு கொடுங்க, ஈல்ட் டு மீ என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஐ வில் ஷேப் யூ, ஐ வில் மோல்ட் யூ. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோமோ, எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, அதுக்கு ஒப்பாய் கர்த்தர் நம்மை வணைந்து மாற்றி நம்மை மேலே கொண்டு செல்வார் என்று நாம் பார்க்கிறோம். கடந்த முறை ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் குழப்பத்தின் சூழ்நிலையில இருக்கிறார். அவர் விசுவாசத்துல பெரிய ஆள்லாம் கிடையாது, விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர். ஆனாலும் கர்த்தர் அவரை
உருமாற்றி அவரை கற்றுக் கொடுத்து, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து அவரை மேல கொண்டு வர்றாரு பாத்தீங்களா? அது அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார். அதாவது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு அங்க சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பல போராட்டங்கள், பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுத்து அவருடைய விசுவாசத்துல வல்லவராக்குகிறார். எப்படி அவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, காட்ஸ் ப்ராமிசஸ். எப்பெல்லாம் ஆபிரகாம் கேள்வி கேட்கிறாரோ அப்பெல்லாம் கர்த்தர் என்ன பண்றார்? வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலேயே ஆபிரகாமுக்கு என்ன பண்றார்? விசுவாசத்தை வளர்க்கிறார். இன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருப்பதற்கு காரணம் கர்த்தர் அன்றைக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் தான். காட்ஸ் ப்ராமிசஸ். So whenever you are confused in your life, whenever you are faced with challenges, worrisome situation, hold on to the promises of God. God has promised you. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்கியம், வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவனா பாருங்க, அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவருடைய வாக்குத்தத்தை நாம் பற்றி கொண்டு வாழ்கிற வேளையிலே நமக்குரிய குழப்பங்களும் நமக்குரிய பயங்களும் திகில்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அப்ப ஆப்ரஹாம்ஸ் கன்ஃபியூஷன். Abraham was weak in faith, but God molded him in such a way that his faith is strengthened so much so that he will be called as the father of faith. அதாவது விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற அளவு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாம மாத்திட்டாரு. ஆபிரகாம்னு பேர் இருந்தவர் ஆபிரகாம் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். இப்ப அந்த மாதிரிதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியேட் செய்கிறார். நம்முடைய கேரக்டரும் பில்ட் பண்ணுகிறார். ஒவ்வொருத்தரும் சில காரியங்களை நம்ம வீக்கா இருப்போம், இல்லைன்னா ஒரு சில காரியங்களிலே நாம் குறைவுபட்டு இருப்போம். எல்லாருமே எல்லாத்துலையும் மேலோங்கி இருப்பதில்லை. சில காரியங்களை நாம் குறைவுபட்டிருப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்மை வணைகிறார். All we need to do is just yield to him. ஆண்டவரே, உடைய கருத்துல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நம்முடைய சமூகத்துல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் போகிற பொழுது கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறதே இல்லை. ஆண்டவரே, I surrender myself in your presence. I surrender myself under you அப்படின்னு சொல்லி நாம் கமிட் பண்ணிட்டு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போகிற வேலையில அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா எப்பொழுதுமே பாருங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்தே எண்ணமாயிருங்கள், நினைவாயிருங்கள். அவர் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரே, எனக்கு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு இது போக செய்து முடிப்பார். ஸோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். போன வாரம் யோசேப்பினுடைய டிப்ரெஷனை குறித்து பார்த்தோம். There won't be any single person like Joseph. ஜோசப் பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாரு. அவர் பாருங்க, ஒரு விஷன் பாக்குறாரு. அவர் தன்னுடைய சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டார், புறம்பே தள்ளப்பட்டார். அவர் எப்பொழுதுமே நீதியான காரியத்தை செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு வந்தது எல்லாமே தீமையா வந்துச்சு. கடைசியில எல்லாவற்றிற்கும் முடிவுல ஆதியாகமத்துல 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்க சொல்றாரு பாருங்க யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார். அப்ப தீமைகள் வரும் பொழுது கர்த்தர் அதை நன்மையா மாற்றுகிறார். God is not the author of evil. God is not creating evil. ஏன்னா அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். He is omnibenevolent என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவரிடத்துல இந்த தீமையை வர முடியாது. மனிதனிடத்திலிருந்து இந்த மாரல் ஈவில் வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அதையும் நன்மையாக முடிய பண்ணுகிறார். அதையும் தமக்கு சாதகமா என்ன பண்ணிக்கிறாரு? பயன்படுத்திக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி என்ன பண்ணுது? தோட்டத்துல அழுக்கு தண்ணி ஓடுது, சாக்கடையா அங்க சேர்ந்தாலும் அதை என்ன பண்றோம்னா அந்த தோட்டத்துல இந்த மரங்களுக்கு சுத்தி விட்டுறோம். எதுக்காகனா அந்த மரங்கள் அந்த தண்ணீரிலிருந்து என்ன பண்ணுது? நன்மையா பலன் தருது. எப்படி? எங்க வீட்டுல அப்படித்தானே இருந்துச்சு. ஒரு சாக்கடை எடுத்து இந்த மரத்தை விட்டு சுத்தி விட்டோம்னா அட்லீஸ்ட் அதுல இருந்து தேங்காவாவது வருது நல்லா. அது மாதிரிதான் தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளோட வாழ்க்கையில சில தீமையான காரியங்கள் வந்தாலும் அதை என்ன பண்ணுகிறார்? நன்மையாக முடிய பண்ணிடுறார், அதையும் மாற்றிடுறார். இப்ப சம்டைம்ஸ் நம்மளால எதுவுமே முடியாம ஒரு பலவீனம் வந்துருச்சு வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஏதோ ஒண்ணு கற்றுத்தருகிறார் தேவன். அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். முக்கியமான வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்ஸ் பிரசன்ஸ் தான். The Lord was with Joseph என்ற வேதத்துல நம்ம பாக்குறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம்னா The Lord was with 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல The Lord was with Joseph. He became a successful man. Joseph's master saw that the Lord was with him
and that the Lord made everything he did successful. அவர் செய்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். While Joseph was in prison, the Lord was with him. அவன் சிறையில் இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். The warden paid no attention to anything under Joseph's care because the Lord was with Joseph and made whatever he did successful. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப யோசேப்பு இந்த தனிமையின் பாதையில போகும் பொழுது he was under depression இருக்கும் பொழுது God was with him. God was with him. God's presence was with him. அதனால என்ன பண்ணுகிறார், ஜோசப்புடைய கேரக்டரை மோல்ட் பண்ணுகிறார். மோல்ட் பண்ணி கடைசியில he became second in command in Egypt. செகண்ட் இன் கமாண்ட் இன் ஈஜிப்ட். அதாவது ஃபாரோவுக்கு அடுத்து, பார்வோனுக்கு அடுத்து அவர் தான். அப்போ ஒரு பெரிய பஞ்சம் வரும் பொழுது கர்த்தர் யோசேப்பை கொண்டு கிரேட்டஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவா அவரை மாத்துறாரு. He went through a lot of challenges, but through all of those challenges in those 13 years, Joseph was molded by God, carefully shaped by God to become the greatest leader in the history of humankind. அப்ப அந்த காலத்துல சூப்பர் பவர்னு சொல்லப்படுகிற எகிப்து தேசத்துல ஒரு பெரிய லீடரா யோசேப்பை கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்ஸ் பிரசன்ஸ். ஆபிரகாமை நினைக்கும் போது காட்ஸ் ப்ராமிசஸ் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். யோசேப்பை நீங்க நினைக்கும் போது காட்ஸ் பிரசன்ஸ் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கர்த்தர் நம்மையும் கைவிடுகிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுத்துட்டாரு, முத்திரையும் போட்டுட்டாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமா கொடுத்துட்டாரு. இப்படி நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமான என்ன காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, God turned evil into good in the life of Joseph. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், பலவீனமான சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறார். God is always about teaching lessons. God is the greatest teacher ever lived because God is going to teach us a lesson. Sometimes டிஃபிகல்ட்டான ஹோம்ஒர்க் எதுக்கு கொடுக்குறாங்க, போட்டு மண்டையை உடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டிஃபிகல்ட்டான ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணிட்டோம்னா எக்ஸாம் வரும் பொழுது we will be very successful. So God is taking us through some difficult times in life, challenging situation, worrisome situation, but God is preparing us. God is preparing us for the next level. அன்றுதான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கேம் விளையாடும் போது பார்த்துருக்கீங்களா, லெவல் 1 லெவல் 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்லே இருந்தா ஈஸியா தான் இருக்கும். ஆனா என்றைக்குமே அந்த லெவலை நம்ம மாஸ்டர் பண்ணலாம் செகண்ட் லெவலுக்கு போக முடியாது. அப்போ போக 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 கஷ்டமாயிட்டே தான் வரும். But if you have mastered all the levels in the past, when you go to the final level, you'll be very successful என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்துல போராட்டங்கள் உண்டு. அதாவது the evil குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா, எவ்வளவோ தீமை உலகத்துல இருக்குது. Although God is not the author of evil, God allowed the evil to persist in the world. God allowed difficult times to come in our life. ஏன் அதை பண்ணுகிறார் அப்படின்னா அது மூலமா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதை பார்க்கும் ஒரு டார்க் பேக்ரவுண்ட் இருக்கும் பொழுதுதான் அதுல அழகா பளிச்சுன்னு என்ன தந்தது சூரியன் தெரிகிறது. ஒரு டார்க் பேக்ரவுண்ட் இருக்கும்போது தான் நிலவு பளிச்சுன்னு தெரியுது. டார்க் பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது தான் ஸ்டார்ஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிகிறது. அது போல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஈவில், சஃபரிங், பெயின் இதெல்லாம் இருக்கும் பொழுது God is speaking to us. C.S. Lewis சொன்ன மாதிரி God is whispering to us in our pleasures. God is speaking to us in our conscience. But God is shouting to us in our pain and suffering. It is this God's megaphone, loud phone to wake up a dead world என்று C.S. Lewis சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப God is speaking to us. God's goodness is more pronounced when we face challenges in our life. ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அதை விடுதலையாக்கும் பொழுது கர்த்தரை நாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். கர்த்தரனை விடுதலையாக்கினார். எகிப்தின் அடிமைத்தனம் வரும் பொழுதுதான் கர்த்தர் விடுதலையாக்குகிறவர், நம்மை ரட்சிக்கிறவர் என்று நமக்கு புரிய வருகிறது. அது போலதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சில கஷ்டமான சூழ்நிலை அனுமதித்தாலும் கர்த்தர் முடிவில் என்ன பண்ணுகிறார், He does always for the greater good. God always brings greater good. The amount and proportion of good that comes in the end is always more and more exponentially greater than the amount of evil that we went through in our life என்று நாம் பார்க்கிறோம். அந்த டாக்டருடைய எக்ஸாம்பிளை பார்த்தோம் இல்லையா, ஒரு டாக்டருடைய ஃபிளைட் கேன்சல் ஆகுது, கார் தப்பா மாட்டிக்குது, வழி தவறி போறாரு, கார் ரிப்பேர் ஆயிருது. ஆனா ஒரு வீட்டுக்கு போகும்போது
அங்க ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த ஸ்திரீயுடைய குழந்தைய காப்பாற்ற கர்த்தர் அவருக்கு உதவி செய்கிறார். அது மூலமா அவரும் தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ ஈவில் இஸ் டெம்பரல் தான். இந்த உலகத்துல வாழ்கிற கொஞ்ச காலத்துல தான் நமக்கு இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கு. சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தான் மாம்சம் போராடி கொண்டே இருக்கிறது. உலகத்துல பல போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். பேதுருவா தான் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற அப்ப கொஞ்ச காலம்தான் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். பாடு கொஞ்ச காலம்தான், ஆனா நித்தியம் என்றைக்குமே இருக்கும் என்று பேதுரு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்களேன், நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில வராத பிரச்சனைகளா? எத்தனை எத்தனை பாடுகள்ல இருந்தேன், எத்தனை கப்பர் சேதத்துல இருந்தேன், எத்தனை போராட்டத்துல இருந்தேன். எனக்கு கொலை பண்ண சில பேர் இது பண்ணாங்க, துடிச்சாங்க, என்னை அடிச்சு கல்லுனால அடிச்சாங்க, சாட்டையால அடி வாங்கினேன். ஆனாலும் நான் சோர்ந்து போகிறது இல்லை. வி டு நாட் லூஸ் ஹார்ட் அப்படின்றாரு இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது. வி டு நாட் லூஸ் ஹார்ட் பட் வி பிரஸ் ஆன் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் த கோல். நான் என்ன பண்ணுகிறேன், தொடர்ந்து பயணம் செய்கிறேன் இலக்கை நோக்கி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏன்னா he understood the grace of God. He understood the working of God in his life. He understood what is God up to in his life. இதெல்லாம் அவர் அறிந்தபடினால அவர் தொடர்ந்து ஓட அவர் கர்த்தர் அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். கடைசியாக இதை நாம் பார்த்து முடிப்போம். மோசேயினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மோசஸ்க்கு பல ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காட்ஸ் ப்ராமிசஸை பார்த்தோம். அப்புறம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில காட்ஸ் பிரசன்ஸை பார்த்தோம். இப்ப மோசஸுடைய வாழ்க்கையில காட்ஸ் பேஷன்ஸ் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்ப மோசஸ் எடுத்துட்டீங்கன்னா அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே வீட்டுல இருந்து அவர் குழந்தையா இருக்கும் பொழுதே வீட்டுல இருந்து அனுப்பப்பட்டுட்டாரு. ஏன்னா அவரை காப்பாத்துறதுக்காக அவரை தண்ணியில ஒரு கூடையில வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கேயோ போறாரு, எகிப்து இதுல வளர்றாரு. ஹி இஸ் பீங் brought up in a pagan society. அவர் வளரும் போது அவருக்கு என்ன இஸ்ரவேலின் தேவனை தெரியுமா? தெரியாது. He only knows the gods of Egypt. அப்ப எகிப்து தேசத்து தெய்வங்களை தான் வணங்கிட்டு வந்தாரு நம்முடைய மோசஸ். அப்படி ஒரு டிஃப்ரெண்டான கல்ச்சர்ல வளர்றாரு. அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து சரி, he's totally growing up in a pagan society. He cannot be called a Hebrew at all. அதுவும் இல்லாம அவருக்கு லக்ஸுரி ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். அவருக்கு he was a prince of Egypt, right? அவர் இளவரசர், எகிப்தினுடைய இளவரசனா இருக்கிறாரு மோசஸ். அவர் கேட்டா அவருக்கு இல்லாத அனுபவிக்க முடியாத பாவ சந்தோஷங்களா எல்லாமே அவருக்கு உண்டு. வாட் எவர் he wants he will get it. அப்படிதான் இருக்கிறாரு. அப்ப பேகன் சொசைட்டில இருக்காரு. He was in sin. அதுக்கப்புறம் he was worshiping different gods. He did not knew the God of Jacob, God of Abraham, Isaac and Jacob. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அவர் என்ன பண்றாருன்னா he was under frustration. ஏன்னா ஒரு பக்கம் அவர் இவ்வளவு தூரம் எகிப்துல இருந்தாலும் மறுபக்கம் அவருக்கு ஜனங்களை பார்த்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இது தவறாச்சு, இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மனம் போராடுகிறதை பார்க்கிறோம். அப்புறம் என்ன பண்றாருன்னா அவரு ஒருத்தனை கொலை பண்ணிடுறாரு. இப்ப 40 வருஷம் he was under frustration. He never felt at home, right? அவர் எங்கேயோ வந்துட்டு. அப்படி இருக்கும் பொழுது கடைசியில அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மனிதனை கொலை பண்றாரு. எகிப்தியனை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறாரு. He just ran away from Egypt. அவ்வளவு பெரிய பிரின்ஸ் was the he could be the king, right? ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, பயந்து ஓடிடுறாரு. He was under frustration. போயிட்டு அப்புறம் தனிமையில இருக்கிறாரு பாருங்க. மீதியான் தேசத்துல வனாந்திரத்துல தனிமையா இருக்கிறாரு. அங்க ஜெத்ரோவை பாக்குறாரு. ஜெத்ரோவினுடைய ஒரு மகளை. அதுவும் பாருங்க மீதியான் தேசம். மீதியான் தேசத்துல they also do not know God. அவங்க வேற ஒரு தெய்வங்களை வணங்கிட்டு வராங்க. எத்தியோப்பிய நாட்டுல வேற ஒரு தெய்வங்களை வணங்குறாங்க. இப்ப எகிப்துல இருக்கிறாரு, ஃபாரின். இப்ப மீதியான் போறாரு, எத்தியோப்பியா போறாரு, அங்கேயும் ஃபாரின். He was totally in a foreign land. He never felt at home. வாசிக்கும் அவருக்கு குழந்தை பிறக்குது. அவருக்கு ஜெர்ஷோம்னு பேர் வைக்கிறாரு. என்னன்னா நான் I am a foreigner in a foreign land அப்படின்றாரு.
ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர் இன் அ ஃபாரின் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறார். ஸோ அவர் குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுதே கூட எப்படி வைக்கிறாருன்னா ஏலியன் அப்படின்னு தான் பேர் வைக்கிறார் இல்லையா. ஜெர்ஷோம்னா என்னன்னா ஐ எம் ஏலியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் மோசஸ் வந்து he never felt at home. He was in isolation. He don't know what he is doing, why God has brought him here. இப்படியே அவருடைய வாழ்க்கையில 80 வருஷம் போயிடுச்சு பாருங்க. ஆனா காட் வந்து பேஷண்டா இருக்கிறாரு. காட் ஆனா அந்த 40 வருஷமும் நம்ம நினைக்கிறோம் என்னடா மோசஸுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு, இவ்வளவு தூரம் ஆண்டவர் தனியா விட்டுட்டாருன்னு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மோசஸ் என்ன பண்றாருன்னா காட் இஸ் மோல்டிங். God is giving him the education, the best education in the ancient world he received என்று நாம் பார்க்கிறோம். He was so wise. அதுக்கப்புறம் அந்த அவர் லேர்ன் பண்ண அந்த எஜுகேஷனோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் அது எல்லாமே கர்த்தர் என்ன பண்றாரு அவருக்கு கொடுக்குறாரு. அப்புறம் ஐசோலேஷனா 40 வருஷம் இருக்கிறார். அவ்வளவு தூரம் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு வந்தவரை இன்றைக்கு ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆடு மேய்க்க வச்சிடறாரு கருத்து வச்சுட்டு அவரை பேஷன்ஸை கருத்து கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு மோசஸை கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் பண்றாரு. அப்ப அந்த 40 வருஷம் ஃபர்ஸ்ட் 40 வருஷம் எஜுகேஷன், அது அடுத்த 40 வருஷம் என்ன பண்றாருன்னா பேஷன்ஸை கற்றுக் கொடுக்குறாரு. அவருடைய ஐசோலேஷன்ல இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுக்கிறார், அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப என்ன பண்றாரு அவர் எழுதுகிறார். அவர் நினைச்சிருப்பாரு என்னென்ன நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்த்திருப்பாரு. அப்ப வந்து அவரோட சுற்றி உள்ளவங்களுக்கு அந்த 40 வருஷம் சும்மாவா இருந்திருப்பாரு, அவர் எதையாவது பண்ணியிருப்பாரு இல்லையா. அந்த எத்தியோப்பிய தேசத்துல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சில காரியங்களை கற்றுக் கொடுக்க, அவங்களோட பேஷண்டா பொலைட்டா இருக்க இதர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் கற்றுக் கொடுத்தாரு மோசஸ்க்கு இல்லையா. அப்புறமா என்ன பண்றாரு தேவன் அவரை அழைக்கும் பொழுது he was under hesitation. He do not want to go. அத தேவன் அழைக்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோசஸ் தேவன் என்ன பண்றாருன்னா மோசஸ் கிட்ட தான் அதிகமா தன்னுடைய பேரையே சொல்லியிருக்காரு. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்றாரு. 33ஆம் அதிகாரம் வரும் பொழுது அங்கேயும் என்ன பண்றாரு மோசஸ், நான் தேவனே நான் உண்மை பார்க்க வேண்டும்னு சொல்லும் போது என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய அவருடைய குட்னஸ் எல்லாம் பாஸ் பண்ண வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு தன்னுடைய பெயரை தான் திரும்ப சொல்றாரு. ஸோ காட் இஸ் டெல்லிங் ஹிஸ் நேம். God is telling his name. அதே போலதான் நாமளும் என்ன பண்ண தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்னா சார்ந்து இருக்கணும். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ டு நாட் சேஞ்ச், ஐ வில் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கர்த்தர், ஐ எம் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் வந்து யெகோவா ஜைரா, யெகோவா ஈரேவா இருக்கிறார், அப்புறம் யெகோவா ரூவாவா இருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுது நமக்கு ஆறுதல் பெறுகிறது. அதே மாதிரிதான் மோசஸுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பேஷன்ஸை கற்றுக் கொடுக்குறாரு, எஜுகேஷனை கொடுக்குறாரு, இந்த ஸ்கில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறமா அடுத்த 40 வருஷம் ரெஸ்டரேஷன் அண்ட் ரெடம்ஷன் அந்த டைம்ல என்ன பண்றாரு மோசஸ் வாஸ் ஏபிள் டு லீட் தட் சோ மெனி பீப்புள். அவ்வளவு பல மில்லியன் பீப்புள் என்ன பண்றாரு மோசஸ் லீட் பண்ணிட்டு வனாந்தரத்துல கொண்டு போறாரு 40 வருஷம். அப்ப மோசஸ் பாருங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவரை இன்னைக்கு வனாந்திரத்துல கூட்டிட்டு போய் டென்ட் போட வச்சுட்டாரு. டென்ட் போட்டு கத்துக்கிட்டாரு மோசஸ். இன்னைக்கு 40 வருஷம் அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்துல எப்படி டென்ட் போடணும், எப்படி எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி மக்கள் கற்றுக் கொடுத்து வழி நடத்துறாரு பாருங்க ஆண்டவர். அப்ப அந்த அந்த அடுத்த 40 வருஷத்துல இருக்கும் பொழுதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் ஆஃப் த பைபிள் எழுதுறாரு. ஆதி ஆகமம், யாத்ரா ஆகமம், என்ன ஆகமம், லேவியர் ஆகமம்லாம் என்ன பண்றாரு மோசஸ் எழுதுறாரு. எழுதி என்ன பண்றாரு அதை கர்த்தர் அவருக்கு அந்த பலனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் மோசஸோட இருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலமா பைபிள்ல ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் எழுத வைக்கிறேன். அது மாத்திரமல்ல தேவன் மோசஸோட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு வழி நடத்துகிறார் வனாந்திரத்துல. அதுவும் இல்லாம பேகன் சொசைட்டில இருக்கிறார், தேவனே அறியாத ஒரு இதுல ஃபாரின் லேண்ட்ல இருக்காரு. ஹி நெவர் ஃபெல்ட் அட் ஹோம். கடைசியில அவர் மரிக்கிற வரைக்கும் டென்ட்லயே வாழ்ந்துட்டு போயிட்டாரு மோசஸ். அப்படி இருந்தாலும் கர்த்தர் அவரோடு இருந்து பலப்படுத்தி திடப்படுத்தி கொண்டு வருகிறார். கடைசியில பாத்தீங்களா அவருக்கு அந்த பேஷன்ஸ் மாத்திரம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கல, தேவன் அவரோட கூடயும் பேஷன்ஸா இல்லை. ஏன்னா மோசஸ் பாருங்க நான் வரல என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் God was still patient with him. ஆனா மோசஸ்க்கும் கற்றுக் கொடுக்கிறாரு அந்த பேஷன்ஸ். அது மாத்திரமல்ல கடைசியில வேதத்துல பார்க்கும் பொழுது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். But God was building his character. He was frustrated. He was short-tempered. He was easily angered once upon a time in the past. But now Moses, the most patient man ever lived on the earth என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல கூட
அதை நம்ம வாசிக்கிறோம். மோசேயானவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரும் அதே போலதான் நம்மளை என்ன பண்றார், மோல்ட் பண்ணுகிறார். நம்முடைய கேரக்டரை கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருகிறார். கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். வாழ்க்கையில கர்த்தர் நம்மை முன்னேற பண்ணுகிறார். நம்முடைய சிந்தனைகளிலே முன்னேற்றம் கொண்டு வருகிறார். நம்முடைய செயல்பாடுகளை முன்னேற்றம் கொண்டு வருகிறார். நமக்கு சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வாழ்க்கையில வரலாம். சில நேரம் போராட்டமான சுச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் போதுங்க. அது மாத்திரமே நம்ம என்ன பண்ணுகிறதுனா மேலோங்க செய்கிறது. If you know what is God is trying to teach you, it will be easy in your life. You'll be able to appreciate God. You'll be able to thank God and glorify God in your life. இன்றைய காரியத்தில் பார்க்கும் பொழுது God is building our character in this process of renewal of the mind, so that we are being sanctified every single day என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த 3 காரியத்தை பார்த்தோம் இல்லையா? God's workmanship and character buildingல 3 கேரக்டரை எடுத்து பார்த்தோம். ஒன்னு Abraham was the father of faith because God's promises was comforting him. Not only that, God was molding his character through situations and circumstances. அடுத்தது நம்ம ஜோசப்னுடைய லைஃபை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில God was with him. God's presence was with him and to make him successful. So his character was also molded. He learned humility. He learned patience. He became the greatest administrator ever lived on the face of the earth என்று நாம் பார்க்கிறோம். தேர்டா நம்ம மோசஸினுடைய கேரக்டர் பார்த்தோம். கர்த்தர் God built Moses' character. He was the most frustrated and easily angered man on the earth, but God changed him to become the most patient and meek person on the entire face of earth என்று நாம் பார்க்கிறோம். So God is in the job of building character. God loves this. God really loves this work because this is God's workmanship. So God is also working in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மோல்டிங் தான். திஸ் குயவன் எப்படி களிமண்ணை வணைகிறாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் வணைகிறதற்காக ஆசைப்படுகிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார். இந்த நான் இன்றைய நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் என்று நான் நீ ஆசையா இருந்தேன். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கேட்ட காரியங்களை கொடுத்து நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உண்டாக்கி உருமாற்றி வழி நடத்துகிறீரே, உயிரோடு எழுப்பியிருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. களிமண்ணாய் இருக்கிறோம் தகப்பனே, எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து வழி நடத்த எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. வாழ்க்கையிலே நீ செய்கிற காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு உண்மை மகிமைப்படுத்த இரவும் பகலும் வேதத்திலே தியானமாயிருக்க உண்மையே சார்ந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. நம்மளுடைய கைகளில் இருக்கிற களிமண்ணாய் இருக்கிறோம் கர்த்தர், எங்களை வணைவீராக. அப்ராஹாமை வழிநடத்தினது போல, யோசேப்பை வழிநடத்தினது போல, மோசேயை வழிநடத்தினது போல எங்களை நீர் வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீரோட அருகில் உள்ள மரங்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை போஷித்து வழி நடத்துவீராக. கஷ்டங்கள் வாழ்க்கையில இருக்கலாம், போராட்டங்கள் வாழ்க்கையில இருக்கலாம், சோர்வான சூழ்நிலைகள் வாழ்க்கையில இருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாய் முடிவு உண்டு. நிச்சயமாய் கர்த்தர் வழி நடத்துவீர். நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை ஒரு மேலான பாதையில் வழி நடத்தி உமக்கு சித்தமான காரியத்தை செய்து முடிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர். நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் கட்டாயம் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி. அன்பு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளிலும் பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு இருந்து பேசி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். God bless you all. Thank you all for joining.